விலை முத்துக்களை பார்க்கிலும் பெரியது. நீங்க விசேஷமானவர்கள். வேதம் சொல்லுகிறது, நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பு என்ன ரட்சிப்பு அப்படின்னு சொன்னா, அது நமக்கு இலவசமா தான் கிடைக்குது. ஆனால் அது மிகவும் பெரிய மதிப்புடையது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாது. ஆனா அந்த இரத்தத்தினால் உங்களையும் என்னையும் கர்த்தர் மீட்டு வைத்திருக்கிறார். நான் நம்புகிறேன், உலகத்தில் இருக்கிற எல்லாரை விட நீங்களும் நானும் பெரியவர்கள். நீங்களும் நானும் ரொம்ப காஸ்ட்லியானவர்கள். ஏன் அப்படின்னா, அவ்வளவு பெரிய விலையேற பெற்ற ரட்சிப்பை ஆண்டவர் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். சிலர் உங்களை அற்பமாய் நினைக்கலாம், சிலர் உங்களை குறைவாய் நினைக்கலாம். கார் வச்சிருக்கிறவங்க ஒரு மாதிரியும், கார் இல்லாதவங்க ஒரு மாதிரியும் இந்த உலகம் ட்ரீட் பண்ணப்படலாம். சொந்த வீடு இருக்கிறவங்கள ஒரு மாதிரியும், வாடகை வீட்டில் இருக்கிறவங்கள இன்னொரு மாதிரியும் இந்த உலகம் ட்ரீட் பண்ணலாம். உங்களுடைய வெளி தோற்றத்தை வைத்து இந்த உலகம் உங்களுக்கென்று ஒரு மதிப்பை கொடுக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், பரலோகம் அப்படி அல்ல. ரட்சிக்கப்பட்டவர்களுடைய விலையை இந்த உலகத்திலே இருக்கிற ஒரு பணக்காரர்களாலும் கோடீஸ்வரர்களாலும் கொடுக்கவே முடியாது. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கிறது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? சத்தமாய் ஒரு ஹல்லேலூயா, ஆமென். கடந்த நாட்களிலே நடந்த அந்த விமான விபத்தில் நிறைய நூற்றுக்கணக்கான பேர் ஒரே நிமிஷத்தில் மரிச்சு போனாங்க. அப்போது அந்த விமானத்தில் இன்சூரன்ஸ் இருக்குது. இப்போ எல்லாருமே இந்த இன்சூரன்ஸ் போட ஆரம்பித்தாங்க. எதுக்காக இந்த இன்சூரன்ஸ் அப்படின்னு சொன்னால், ஒரு ஆபத்து விபத்து ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அந்த பணத்தை அவங்க கொடுத்துருவாங்க. அப்போ இந்த கடந்த நாட்களில் நடந்த விமான விபத்தில் அதில் பயணித்த இறந்து போன அந்த ஸ்கூலில் இருந்து மரித்து போன அத்தனை பேருக்கும் விமானத்தினுடைய அந்த நிறுவனம் எல்லாருக்கும் நஷ்டஈடு கொடுத்தாங்க. எல்லாருக்கும் 1 கோடி அந்த மாதிரி நஷ்டஈடு கொடுத்தாங்க. அப்போ ஒரே ஒரு ஃபேமிலி மட்டும் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், எப்படி நீங்கள் இவ்வளோ பணத்தை கொடுத்த உடனே எங்களுக்கு அவங்க கிடச்சிருவாங்களா? எங்களுடைய அந்த சொந்தக்காரரை, எங்களுடைய வீட்டு நபரை நாங்கள் இவ்வளோ பணத்தை கொடுத்து கண்டிப்பாக வாங்க முடியாது. அவர் இருந்தார் அப்படின்னு சொன்னால், அவர் ஒரு பெரிய பணக்காரர் அல்ல, ஒரு பெரிய கோடீஸ்வரர் அல்ல, ஒரு சாதாரணமான மனுஷன்தான். ஆனால் அங்கே இருக்கிற நிறைய பேருக்கு வியப்பாய் ஆச்சரியமாக இருந்துச்சாமா. சரி, ஒரு 1000 பேருக்கு அவர் தலைவர், 10,000 பேருக்கு அவர் சாப்பாடு கொடுக்குறாரு அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியானவர், ரொம்ப விலை மதிப்புடையவர்னு சொல்லலாம். ஆனால் சாதாரணமான ஒருத்தரை சொல்கிறீங்களே. அப்போ அவங்க சொன்னாங்களாமா,